ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பஸ்ஸில் வர சொல்ல தூங்கிக்கிட்டே வரும், போக சொல்ல தூங்கிக்கிட்டே போகும். பேர் சம்பாதிச்சாதான் குடும்பம் நடத்த முடியும். என்னுடைய கனவெல்லாம் அதிலே போயிடுச்சு. அக்கா, நீங்கள் இப்போது இந்த டி நகரில் இந்த வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்ன? இதுலேருந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? நான் இப்போ காலையில் 10 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவேன். என் ஊர் வந்து சாலமங்கலம், படுப்பைக்கு அடுத்து சாலமங்கலம். அந்த ஊர்லேருந்து 10 மணிக்கு வருவேன். இங்கே வரத்துக்கு மணி 1 மணி ஆகிடும், 12 மணி கூட ஆகிடும். டிராஃபிக் தான் ஒன்றாகும், இல்லைனா 12 மணி ஆகிடும். அப்போ நான் இங்கே வந்து ஒரு நாளைக்கு 5 சவுரி முடி விற்பேன். 5 சவுரி முடி விற்றுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 5 சவுரி முடி எவ்வளோக்கா? ஒரு சவுரி முடி ஒரு முடி 150 ரூபா விற்பேன். 200 ரூபா இருக்கப்பட்டவங்க 200 ரூபா கொடுப்பாங்க. கொடுத்தோடனே வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு 10 மணி ஆகும் இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு போகிறதுக்கு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க தான். 12 மணிக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா எப்படி சமைச்சு சாப்பிட்றோம்? 10 மணிக்கு போவேன். 10 மணிக்கு போய் சமைப்பீங்களா? சமைப்போம். சமைச்சு நைட்டு 12 1 மணி ஆகும் தூங்குறதுக்கு. வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் நீங்கள் மட்டும்தானா? நான் மட்டும், நானும் பையன், எங்கள் வீட்டுக்காரு. இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பஸ்ஸில் வர சொல்ல தூங்கிக்கிட்டே வரும், போக சொல்ல தூங்கிக்கிட்டே போகும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லியா எதுக்கு இந்த வேலை பார்க்குறேன்னு? இல்லை, நான் வந்து 18 வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணுறேன். இந்த வியாபாரம் பண்ணி இந்த டி நகரில் தான் இருக்கேன். இந்த டி நகரில் தான். அக்கா, இப்போ வீட்டில் வந்து உங்களை போல்டாக விட்டுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பரவாயில்ல, நீ போய் பண்ணு, வேலை பண்ணுன்னு உங்களை விடுறாங்க. ஆமாம், வீட்டில் ஆம்பளை ஒரு கஷ்டம், பொம்பளை ஒரு கஷ்டப்பட்டால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். 2 பேரும் இந்த காலத்தில் 2 பேரும் சம்பாதிச்சாதான் குடும்பம் நடத்த முடியும். இல்லைன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பொருள் வாங்கினாலும் கஷ்டமாக இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் கஷ்டமாக இருக்கும். எல்லா விஷயத்துக்கும், ஒரு கல்யாண காட்சி நல்லது கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம காசு நம்ம கையில் இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று கடமாவது நம்மளை நம்பி கடன் கொடுப்பாங்க. நம்மளை நம்பி கடன் கொடுத்தானாவும் இவங்க கட்டுவாங்கப்பா, இவங்களுக்கு கொடுப்பான்னா இந்த வருமானம் வச்சு தான் நம்ம அந்த கடத்தை கட்டணும். 2 பேர் சம்பாதிச்சு கட்டணும். அக்கா, இப்போது இந்த ஜென்ரேஷன் பசங்களாம் வந்து கஷ்டப்படுறதுக்கே யோசிக்கிறாங்க. எதுக்கு நம்ம கஷ்டப்படணும், எதுக்கு வேலைக்கு போகணும் அதுக்கெலாம். ஆனால் நீங்கள் இந்த வயசுலேயே நீங்கள் இவ்வளோ பண்ணி 10 மணிக்கு வீட்டுக்கு போய் சமைக்கிறீங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணுவீங்க? நான் வந்து எங்கள் பையன்கிட்ட என்ன சொன்னேன், இப்படியே இருக்காதப்பா, நீ வேலைக்கு போ. இப்போ எங்கள் காலம் மாறிச்சு, உன்னுடைய காலம் நல்லா இருக்கணும். நாளைக்கு வந்து உங்களுக்கு கல்யாண காட்சி பண்ணணும்னா நாளைக்கு அவங்க வரவங்க ஏன் சம்பாதிக்காத இப்படி இருக்கிற, சம்பாதிக்க போகாத இருக்காத, சம்பாதிக்க போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி அப்பா அம்மாவும் கொஞ்சம் அவங்களும் சம்பாதிக்க போப்பா, கஷ்டப்படு, இந்த வயசில் கஷ்டப்பட்டாதான், வயசானப்போ கஷ்டப்பட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது, இப்பவுமே சம்பாதிச்சு வச்சுக்கோ. இன்றைக்கி விலைவாசி அதிகமாக இருக்குது, நாளைக்கு இன்னமும் நகை விலை, அரிசி பருப்பு எல்லா விலை ஏறும் அப்படின்னு சொல்லணும். பசங்கிட்ட நம்ம சொல்லணும். அக்கா, லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும், இது எனக்கு மாறிடணும்னா என்ன மாறணும்னு ஆசைப்படுவீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை. அந்த ஆசை நிறைவேறலை. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க, அதனால் என்னால் பண்ண முடியல. ஆனால் அப்பா நல்லா வசதியாக தான் இருந்தார். பசங்களை வளர்க்கணும் செய்யணுன்ட்டு என்னுடைய கனவெல்லாம் அதிலே போயிடுச்சு. அந்த ஆசை இப்போ இல்லையா? இல்லை, எங்கள் தம்பிங்களை வளர்க்க, தங்கச்சிங்களை வளர்க்க அம்மா இல்லாத பிள்ளைங்கள. எத்தனை வருஷமாக நீங்கள் உழைச்சிட்டே இருக்கீங்கக்கா? எப்போ உழைக்க ஆரம்பிச்சிங்க? நான் சின்ன வயசுலேருந்து உழைக்க ஆரம்பிக்கிறேன். சின்ன வயசுலேருந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா?